ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அப்பா, அம்மா என்ன சொன்னாங்க? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? ஆனா கௌதம், நான் சொன்ன உடனே அவ புரிஞ்சுக்கிட்டா. என்ன இந்திரா பேசுனதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போச்சுன்னு வருத்தப்பட்டு பேசினா. அம்மா, இப்போ ஒன்னும் இல்லம்மா. அவ கோபம் குறையிற மாதிரி அவகிட்ட நேரா போய், அத்தை நான் பேசுனதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன், தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுரு. சும்மா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே. அது இல்லாம அவ வயசுலயும் பெரியவ, அதுவும் உன் அத்தையும் தானே. என்ன கேட்டா அவ கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுடலாம். தப்பில்லமா, அதான் பெரியவங்களாச்சே. எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிருவா. என்ன யோசிக்கிறா? என்ன இந்திரா யோசிக்கிற? அதான் மாமா சொல்றாருல, போய் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேளு. இந்திரா, சாரி தானே, ப்ளீஸ். டே கௌதம், இந்திரா ஸ்மார்ட் கேர்ள்ரா. அவளுக்கு எந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். இப்ப பாரு அவங்க அத்தைய எப்படி கூல் பண்ண போறான்னு. வாமா. அக்கா, வா 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 வா. ஜெயா சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்னமா தெரியும்? நல்லது கெட்டத நாம தானே அவளுக்கு எடுத்து சொல்லணும். நான் எடுத்து சொல்லிட்டேம்மா. ஸ்மார்ட் கேர்ள், சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டா. இந்திரா, அத்தை கிட்ட செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளுமா. ஓ புரியுதுமா. நாங்க இங்க இருக்கிறது உனக்கு சங்கடமா இருக்கும்ல. நாங்க ரெண்டு பேரும் அப்படி போயிடுறோம்மா. நீ மனசு விட்டு உங்க அத்தைகிட்ட பேசு. கௌதம், வா 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 வா, நம்ம போலாம். மாமா. ஏமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. ராகினி, அதான் அவ கூச்சப்படுறால, விடு, நீங்க ரெண்டு பேரும் அப்படி உள்ள இருங்க. நான் சொன்னேன்ல அம்மா கரெக்டா சொல்லுவான்னு. வா. ஐயோ கடவுளே, இவ மறுபடியும் அம்மா கிட்ட எதுவும் தப்பா பேசி பிரச்சனை பண்ணாம இருக்கணும். நீ ஒன்னும் வருத்தப்படாதடா. டேய், கீழே உட்காந்துட்டாடா. அப்போ ஓகேதான். உங்க மேல இந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. டேய் வாடா வாடா. ஆனா நீங்க அப்படி இல்ல. வரதட்சணைக்காக கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு போறீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கள அடிமை மாதிரி நடத்துறீங்க. நீங்க பண்றது எல்லாம் நான் வெளியே சொல்லாம இருக்கிறது ஏன் தப்புதான். ஏய் சூப்பர்ரா.
அந்த தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அத்தை. ஆனா என்னை பத்தி தான் உங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. அத நீங்க கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க. அத்தை அப்புறம் எனக்கு என் அக்கானா உயிர். அவ அக்கா மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு அம்மா. அவளுக்கு நீங்க சின்ன கஷ்டத்தை கொடுத்தா கூட நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணா நான் டப்புலாம் திருப்பி கொடுப்பேன். நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராமிஸ். அப்பா பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ பெரிய பெருச்சாலியா தான் இருக்க. மன்னிப்பு கேக்குற மாதிரி எனக்கு வார்னிங் கொடுக்கறியா? உன் ஸ்டைல்லையே நானும் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். உன் வயசு என் அனுபவம். வெறும் 400 பேர் இருக்கிற பட்டிக்காட்டுல இருக்கிற உனக்கே இவ்ளோ தைரியம் இருக்குன்னா, இத்தனை வருஷமா இந்த சென்னையில இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை கட்டி காத்து அடக்கி ஆள்ற எனக்கு எப்படி இருக்கும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.